இருக்கிறவரை காட்டணும்னா நீ ஜெயிக்கணும், நீ முன்னேறணும். உன்னை ஒடுக்கின யாவரும் உன் பட்சத்திலே வருவார். ஆமென். ஏன்னா அதை பார்க்கறாங்க. இது எப்படி இது நார்மலான மாதிரி தெரியலையே. ஆமென். ஆகாத கல்லு இப்ப என்ன ஆயிடுச்சு? தலைக்கல் ஆயிடுச்சு. ஆமென். தலைக்கல் ஆயிடுச்சு. இது கர்த்தரால் ஆயிடுச்சு. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த வெளிப்பாடுலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா வாழணும்ன்ற எண்ணமே எனக்கு வந்துச்சு. ஆமென். படிக்கவே வேண்டான்னு விட்டேனான்னு திருப்பி படிக்க ஆரம்பிச்சேன் நிறைய. ஆமா, ஏன்னா ஒரு நாள் நீதிமொழிகள் வாசிட்டு இருந்தேன். அதுல ஒரு வார்த்தை இப்படி வந்துச்சு, என் மகனே, உன் இருதயம் ஞானமா இருந்தால், உன் இருதயம் ஞானமா இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும். அப்போதான் யோசித்தேன், ஓஹோ, நான் நல்லா இருக்கிறத கடவுளுக்கே சந்தோஷம். ஆமென். ஆமென். யோசித்து பாருங்க, டேடியுடைய உள்ள அதுதான் பாருங்க. இப்ப இதை எல்லாரும் குறைச்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சபை இந்த வெற்றி, மேன்மை, ஆசீர்வாதத்தின் வலிமை என்ன பண்ணல, புரிந்து கொள்ளல. ஆனா இந்த உலகத்தினுடைய மொழியே இதுதான். இந்த உலகம் இப்படிதான் கர்த்தரை அறிய போகுது. எப்படியோ கர்த்தரை அறியாது. எங்கள் வெற்றிகள் எங்களை வெற்றி சிறக்க பண்றாரு பாருங்க. அந்த வெற்றியை பார்க்கும்போது அதுவே ஒரு வாசனையாய் மாறி அநேகரை ஈர்க்கிறது. ஆமென். அதனால நீங்க நல்லா இருக்கணும். ஆமென். நீங்க செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும், நல்ல வீடுகளை கட்டணும், நல்ல தொழில்களை செய்யணும், நல்ல உயர்ந்த இடத்திற்கு வரணும். ஆமென். ஏன் பாஸ்டர், நமக்கு இருக்கிறது போதும்னு நீ உட்கார்ந்திருந்தா கூட தேவன் யாருன்றது தெரியாது. இருக்கிறவரை காட்டணும்னா நீ ஜெயிக்கணும், நீ முன்னேறணும். அதன் மூலமாக அவர் யாருன்றது தெரியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனை குறித்த அறிவு என் மூலமாக இந்த உலகுக்கு விளங்கும் நேரம். உங்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்பதை அறிந்து கொள்வார். ஆமென்.